பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் போய் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஐடி கார்டை வந்து கதிர் பார்த்துட்டானோ அவ்வளோதானா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஐடி கார்டில் உன் வயசு அவன் பார்த்துருந்தானா முகம் இப்படியா இருக்கும், சிரிச்சுக்கிட்டேவா கொடுப்பான், கண்டிப்பாக வந்து முகமே மாறி இருக்கும், கோவப்பட்டிருப்பான். அவன் பார்க்கல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீ வந்து இந்த ஐடி கார்டை வச்சு பயந்துக்கிட்டே இருந்த, உன் வயசு தெரிஞ்சிருமோ, இதால் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரியா, இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன, நீ வந்து முக்கால்வாசி கடலை தாண்டிட்ட, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வர போகிறது இல்லாமல் இல்லை. நீ ஏன் உன்னையே நீ வருத்திட்டு இருக்க? அம்மா 1000 பொய்யை சொல்லி நான் உனக்கு கல்யாணத்தை முடித்து வச்சுருக்கேன். சரியா, நீ படிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னை நான் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு தான் உனக்கு கல்யாணத்தை பதிஞ்சிருக்காங்க. அப்பவும் கூட அவங்க யாரும் அதை பார்க்கல. காரணம், ஒன்று நம்புகிறாங்க, நீ வந்து அந்த வீட்டில் அதிகமாக படிச்சிருக்க, நல்ல வசதியான வீட்டிலேருந்து வந்திருக்க, நீ கொண்டு வந்த நகை எல்லாமே தங்கம், என்ன உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு ரொம்பவே நம்புகிறாங்க. இந்த சூழ்நிலை எதுக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரலன்னா, நம்ம போடுற படத்துக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தோம்னா சரி வராது, அவர் பிஸியாக இருக்கிற மனுஷன், அவரால் தான் இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். என்ன, இவ்வளவு பில்டப் பண்ணி தான் உன்னை கட்டி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வர்றது மாதிரி இருக்குன்னா அதை நீ மேனேஜ் பண்ண பார்க்கணும். நான் வந்துட்டு இல்லை, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் வந்துடுறேம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் சுடரோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டத்துக்குரிய காரியமாயிரும். சுடரை ஒன்றை மாதிரியே ஒரு வசதியான வீட்டில் கட்டி கொடுக்கணுங்கிறது தாண்டி என்னோடய ஆசை, உங்கள் அப்பாவோட ஆசை. ஏன் சுடருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கலாம். ஏன்னு கேட்டால், கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீ உங்கள் அப்பா சுடர் எல்லாம் உணர்ந்துட்டோம். நம்ம வீட்டில் காசுன்னு ஒன்று கிடையாது. காரணம், உங்கள் அப்பா வேலைக்கு ஏதோ போகலை. என்ன, கல்யாணத்தை கூட என்னையே வந்து ஏமாற்றி தான் கட்டி வச்சாங்க. இந்த மாதிரி என் பையன் வந்து பயங்கரமாக வேலை பார்க்கான், இத்தனாயிரம் சம்பளம்னாங்க. சரி ரைட்டு, வேலை பார்க்குறேன்னு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் நான் கொண்டு வந்த நகையை விற்று தான் சாப்பிட்டாரே தவிர்த்து உருவாக்குறதுக்கு வழி தெரியலை. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நானும் ஊராக கடை வாங்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் நானும் டெரர் பீஸாக மாற வேண்டிய சூழ்நிலை. பணத்தை கேட்டாங்கன்னா நம்ம அவங்கள டெரர் பண்ணுறது, இல்லைன்னா பணம் வந்து கேட்டு நட்டுக்கு நிற்பாங்க. தர முடியாத உன்னால் ஆனதை பாருன்னு சண்டை போட்டுக்கிட்டு தான் சரி ரைட்டு, போனது பணம் மண்ணா போயிட்டு போட்டுவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இந்த கான்செப்டில் தான் உங்களை வளர்த்தது. என்ன, என்னால் முடிஞ்சளவு கீரையோ எதையோ கடைஞ்சி உங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு கொடுத்து கொண்டு வந்துட்டேன். ஆனால் சுடரையும் உன்னையும் மாதிரி நான் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். மாப்பிள்ளை ரொம்பவே வெள்ளவந்தி. அதாவது உழைச்சி கொண்டு என் அப்பாட்ட பணத்தை கொடுக்காங்க வைக்காங்க அப்படின்னு நீ சொன்னாலும் கூட உண்மையிலே மாப்பிள்ளை உன்னை அந்தளவுக்கு நம்புகிறாரு. உன்னோட ஆதார் கார்டாக இருக்கட்டும், உன்னோட சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எதையுமே அவர் உத்து பார்க்குறதில்ல. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து உன்னை டவுட்டாக பார்க்கல. நீனே பயந்து பதட்டப்பட்டு ஒன்று நீ காட்டி கொடுத்துடாத. இது மட்டும்தான். அந்த வீட்டில் எல்லாருக்கும் நீ விழுந்து விழுந்து வேலை செய்கிற. அப்படி செய்யலை எல்லாருக்குமே ஒன்று பிடிச்சிருக்கு. நீ நினைக்கிறேன்னாக்கா அவங்க என்னை பிடிக்கல வைக்கல அப்படின்னு நினைக்கிற, அப்படி கிடையாது. நீ தான் மூத்த மருமக, நீ வச்சது தான் வரிசையாக இருக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, இந்த ராஜி மீனா பாண்டிய மருமக்கள் மீதி 2 மருமக்களையும் நீ டம்மி பீஸ் ஆக்கணும். அப்படி ஆக்கினா மட்டும்தான் அந்த வீட்டில் நீ ஜொலிக்க முடியும், நல்லாவும் இருக்க முடியும். என்ன, நீ நினைக்கலாம் அம்மா நம்மளுக்கு ஒரு நகையும் போடலையே வைக்கலைன்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ அங்கே ஒரு பிள்ளை அரசின்னு இருக்கா, அவளை வந்து ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு எவனையாவது பார்த்து சீக்கிரம் கல்யாணம் முடிக்க வழியை பண்ணிவிடு. அப்படி பண்ணிவிட்டேன்னா அந்த பொட்டை கழிஞ்சு போயிடும் வீட்டை விட்டு. போயிட்டு நான் கோமதி நகையாக இருக்கட்டும், அந்த வீட்டில் உள்ள நகையாக இருக்கட்டும், எல்லாமே உனக்கு தான் வந்து சேரும். அதுக்கு நீ வந்து அங்கே முதன்மையாக இருக்கணும். நீ தான் வந்து எல்லாமே செய்யணும். இதில் பழமொழிகள்னு சொல்லுவாங்க, விசேஷ வீடு நடந்தால் பணம், விசேஷ வீடு நடந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், என்ன சடங்காக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீனாக தான் இருக்கணும். சரியா, அதனால் வந்து எதுக்கும் கலங்காத, எதுக்கும் பயப்படாத. ஒவ்வொரு வாட்டியும் அம்மா ஃபோன் அடித்து அம்மா தான் வரணும் அப்படின்னு நினைக்காத. அம்மா வந்து உனக்கு வர நான் நினைப்பேன், உன்னோட பயணிக்க தான் நினைப்பேன். ஆனாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அம்மாவால் வர முடியலை, வைக்க முடியலை, எதையாவது ஒன்று செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும், உனக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவு நீனே டீல் பண்ணு, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்.
உங்கள் அப்பாவால் நான் கட்டின புதுசில் உங்கள் அப்பா எந்த வேலைக்கும் போக மாட்டார், ஆனால் 3 நேரமும் சாப்பிட்டாகணும். அப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், ஊர்லேருந்து கிளம்பி ஊர் எதிர்ப்புறம் நின்றுக்கிட்டு யார் வராங்களோ அவங்கள ஏமாற்றி வீட்டுக்கு போகும்போது ஒரு 500 1000ோடையாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அப்படி பிளான் பண்ணி என்னத்தையாவது போய் சொல்லி என்னத்தையாவது ஏமாற்றி 500 1000 வீட்டுக்கு போங்க, அதை கொண்டு உங்கள் அப்பன்ட்ட கொடுத்து கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வாங்கம்மே. என்ன அவர் அதையும் சீட்டு கீட்டு விளாண்டு அதையும் உணர்த்துக்கலாம் ஆகிட்டார் ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் நான் அவருக்கு பூசை கீதை கொடுக்க போய் தான் நான் ஏமாற்றிட்டு வரதை வச்சு ஒழுங்காக காலம் கழிஞ்சிச்சு. சரிதானா? அப்படியே நிறைய தான் வாழ்க்கையை கொண்டு போனேன். உனக்கு அப்படி இல்லை, உன் புருஷன் தங்கமான புருஷனாக இருக்கார். அதுபோக உழைக்கிற பணத்தை வந்து என் மாமனார் மாமியார்ட்ட கொடுக்காங்க. இது உனக்கு ஒரு பாயிண்ட்டு. என்ன இந்த வீட்டில் யாருமே வருமானம் கொடுக்குறது கிடையாது, என் புருஷனும் நானும் தான் அந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருக்கோம், நாங்கள் தான் முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு நாளைக்கு ஒரு தொழில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ நாசுக்காக இருந்துட்டு கேட்கணும். எல்லாருக்கும் ஒரு 10 லட்சத்தில் தொழில் பண்ணி கொடுக்காங்கன்னா உன் புருஷனுக்கு 1 கோடியில் பண்ணி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீ முக்கியத்துவத்தை கொண்டு வரணும். உன் புருஷன் வருமானம் அங்கே போகுதில்ல, நீ மாற்றி வழி இது பண்ணு. அந்த வீட்டு சாவியோ அந்த பீரோ சாவியோ கைப்பற்றையில் பீரோவில் இருக்க பணம் எல்லாமே உனக்கு தானே. உன் புருஷன் சம்பளத்தெல்லாம் பீரோவில் தானே வைக்காங்க, இல்லை பேங்கில் தானே போட்டு வைக்காங்க. என் வீட்டில் இருக்க கோமதி பேரில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கிறதுக்கு நாளைக்கு நீ வந்து வீட்டில் முதன்மையான அப்படின்னு சொன்னால் உன் பேரில் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க. அந்த கோமதி படிப்பு கம்மி, லவ் மேரேஜ் பண்ண பொம்பளை, என் அண்ணன்மாரோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டு கிடையாது, அவங்க அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் பாண்டியன் போட்டு வச்சுருக்காரு. ஏம்மா அது வந்து அவங்க ஒய்ஃபு போட்டு வைக்காங்க, எனக்கு எப்படிமா போடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏய், பேங்க்கு போகிறதுக்கு வரவு செலவு பண்ணதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் வேணும் தான் போட்டு வச்சுருக்காங்க. நீ பேங்க்கு போவா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கோ, ஒரு 1000 அக்கௌண்ட்டை கொண்டு போடு, அதுக்கப்புறம் ஏடிஎம் எடு, அதையே கொண்டு போடு, வரவு செலவு பண்ணு, பேங்க் அடிக்கடி போ. உன் மாமா நம்பிடுவார். உன் மாமா முன்னாடி நான் பேங்க்கு போகிறேன் மாமா, அங்கே போகிறேன் மாமா, இங்கே போகிறேன் மாமான்னு பெரிய விவரமான ஆள் மாதிரி காட்டிக்க. தங்கமயிலுக்குள்ளே இவ்வளோ விவரமாக இருக்க, நம்ம பழனி எதுக்கு பேங்க் அனுப்பணும், தங்கமயிலே அனுப்புவோம், தங்கமயிலே வரவு செலவு பண்ணணும், தங்கமயிலே அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் போட்டு வைப்போம் 10 வருஷத்துக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கா, அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பண்ணால் மாமா நிறைய பணத்தை என் அக்கௌண்ட்டில் போடுவாங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போடுவார், நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை. நான் வீட்டிலேருந்து வரையில் என்ன நினச்சேன் தெரியுமா, ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டில் வந்தேன். அதே அசால்ட்டில் தான் அந்த கதையும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அசால்ட்டில் வரணும், எதுக்குமே பயந்துக்கிட்டு அப்படி ஆயிருமோ, ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு யோசிக்காத. நடக்கும் போது நடக்கும், ஆனால் நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. சரியா? துவக்கம் ஜெயிக்கும், அது 2வது புறம். நம்ம பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போது வயசே தெரிஞ்சாலும் இவ்வளோ பவ்யமாக இருக்க பிள்ளைய நம்ம வந்து வீட்டை விட்டு அனுப்பணுமா அப்படிங்கிற ஒரு முடிவை தான் பண்ணி கூட எடுக்கணுமே தவிர்த்து, ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் நீ அங்கே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக காட்டு அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கோம், ஏம்மா இவ்வளோத்தையும் எப்படிம்மா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் அப்பனால தான். உங்கள் அப்பா ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தேன், நானும் சராசரி குடும்பம் மாதிரி கோமதி மாதிரி சமையல் பண்ணி கொடுத்துட்டு என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பேன். உங்கள் அப்பா நைட்டு பூரா வச்சுட்டு விளாட போகிறது, விடிய காலம் பூரா வந்து தூங்குறது வீட்டில். இப்போ நம்மளுக்கு 3 நேரம் வயிறு பசிக்கு தானே செய்யும். உங்களையும் படிக்க வைக்கணும், துணிமணி வாங்கணும். அப்போ நான் யாராவது ஏமாற்ற இருக்க முடியும். இந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்தி கொண்டு போனேன். வேறு வழி இல்லாமல் தான் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்கள் அப்பனை வெளுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்லதெல்லாம் அவர் கேட்க ஆரம்பித்தார். இல்லை அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கை அதோட மோசமாக போயிருக்கும். சரி, இப்போ மட்டும் என்னம்மா கெட்டு போச்சு, அப்பாவை ஏதாவது ஒரு கடைக்கு ஏதாவது வேலைக்கு அனுப்பலாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏய், அவர் இப்போதைக்கு வேலைக்கு போனால் சரி வராது, வருமானம் சரி வராது. நாங்கள் இப்படி ஏமாற்ற மாதிரி நாசுக்காக ஏமாற்றிக்கிட்டு சுடரை மட்டும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்டை எங்கேயாவது ஒரு ஆள்கிட்ட போய் பத்திரத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்கம்மா. இந்த வீடு நம்ம பேரில் இல்லை, இது ஒரு பாட்டி, நம்ம சொந்தக்கார பாட்டி வீட்டில் பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் தான் போய் சேர்ந்துட்டால, அவங்க வாரிசு 2 பேரும் பாம்பேயில் கிடக்காங்க, அவங்க அந்த வீட்டை விற்கணும்னு அலையுதாங்க. அந்த பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் வீட்டில் தான் இருக்குது. நம்ம இதை கொண்டு நம்ம வீட்டு பத்திரம் தான்னு சொல்லி யார்ட்டையாவது ஒரு வெயிட்டான ஒரு அமௌண்ட்டுக்கு அடை வச்சுட்டு அங்கே போய் ஒரு வாடகைக்கு இருந்துக்க வேண்டியதான். சுடரு நீங்கள் அங்கே வந்து போய் இருந்துக்காங்க. இது ஒரு முதல் தொகை வந்துட்டுன்னு வச்சுக்கா, உங்களுக்கு 2 பேருக்கும் நாளைக்கு ஏதாவது வாரிசு வருதுன்னா அதுங்களுக்கு ஒரு மொய்கி செய்யணும். அது போக புல்டப்பாக கடைசி எங்களுக்கு 2 மொட்டை பிள்ளை, கடைசி காலத்தில் எங்கள் மக்களோட தான் இருக்க போகிறோன்னு சொல்லி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி தான், இல்லை சுடர்கிட்ட இருந்தாலும் சரி தான், எங்கள் காதையை ஒப்பேற்றி கொண்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டெடியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க.
அம்மா நீ என் கூடயே இருமா, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, என் கூடயே இரு அப்படிங்கிறாங்க. என்னடி பிரச்சனைங்க, நான்லாம் பிரச்சனையை தான் வந்து மாலையாக போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கேன். நீ நம்ம பிரச்சனைங்க. இந்த பாக்கியத்தோட மொவா எப்படி முடிவெடுப்பா, எப்படி செய்வா அப்படிங்கிறது இருக்கணும். என்ன தங்கமயிலாம் அப்படி மெருகூட்டி நடக்குது மாதிரி இருக்கணும். அந்த வீட்டில் நீ மட்டும்தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவா. உன்னை உன் மாமனாரும் மாமியாரும் பிடிச்சி கட்டி வச்சாங்க. ஆனால் வந்த 2 கழுதையும் ஓடுகாலி கழுதிய. சரியா? என்றைக்குனாலும் அப்பனாத்தா பேசின பிறகு வீட்டை பார்த்து நாளைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க சைடில் பணம் இருக்குது. பணம் இருக்க சைடில் தான் எல்லோரும் சாய்வாங்க. அதே மாதிரி இந்த ராஜி பிள்ளையும் மீனா பிள்ளையும் அவங்க அப்பா மாதிரி நாளைக்கு பிள்ளை பிறந்த பிறகு பேசிட்டான்னு வை, அவங்க அங்கே பார்த்து போயிடுவாங்க. அந்த வீட்டை கட்டி அழக்கூடிய தகுதி உனக்கு தான் இருக்குது. அதை நீ சொல்லியே கொண்டு வரணும். வேணாலும் பாருங்க மாமா, இந்த வீட்டுக்கு ஒன்று நானும் என் புருஷன் தான் இருக்க போகிறோம். மற்ற 2 பையங்களும் பணத்தை பார்த்து அவங்க பின்னாடி போக போகிறாங்க. இவங்களுக்கு வாரிசு வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேர்த்துப்பாங்க. முடிஞ்சு போச்சு. சீன் ஓவர் ஆயிரும். நான் தான் அந்த வீட்டில் எல்லாரையும் பார்க்கணுங்கிற மாதிரியே கொண்டு போகணும். இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. எம்மா அப்போ ராஜிக்கும் மீனாவுக்கும் வாரிசு வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் சேர்த்துப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்லாடி. பேரன் பேத்திங்கும் போது எல்லாருக்குமே பாசம் வரும். மூலம் இப்படி பண்ணிட்டாங்கன்னா வீம்பில் இருக்காங்கன்னா பேரன் பேத்திட்டு அந்த வீம்பு வராது. இப்போ நீ தான் சொல்லிட்டல்ல, ராஜி பாட்டி வந்து எல்லார்ட்டையும் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தாயாக இருக்கும்போது கோமதிட்ட வீம்பு பண்ணாங்க அப்படின்னு நீ சொன்னேன். இதுதான் உண்மை. பேரனோ பேத்தி வரும்போது அவங்க இழந்த மனசுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்து கிளம்பிடுவாங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் அவங்களுக்கு 2 பேரும் கண்டிப்பாக வாரிசு வந்துடும். அப்படி இருக்கையில் வந்து அவங்க வீட்டை பார்த்து போய் சேர்ந்துருவாங்க. அந்த கடையாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், தோட்டமாக இருக்கட்டும், என்ன அந்த இன்னொன்று ஏதோ ஒன்று உண்டு, அந்த ஏதோ பணம் போட்டு சிப்பண்டில் பணம் போட்டுருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு தான் வரும். ஏன்னா நீனும் உன் புருஷனும் பொறுமையாக இருந்து அதை என்ன செய்யணும், அதை சாப்பிட்றதுக்கு வழி பண்ணணும். கொஞ்சம் காலம் தான் மாமனார் மாமியார் 10 வருஷத்தில் அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சொத்து உங்கள் 2 பேத்துக்கும் தானே, உன் பிள்ளைகளுக்கு தானே அப்படிங்கிறேம்மா. அப்படிலாம் நடக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி நடக்கும், அப்படி தான் நடக்கணும். இல்லைன்னா நம்ம நடத்தி காட்டணும். என்ன அவ்வளோ 2 பேரும் வீட்டை விட்டு போகணும், இல்லை நம்ம போக வைக்கணும். அப்படி உள்ள வேலையை நீ பார்க்கணும்டி. உன் இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் 10 நாள் அவங்க 2 பேரும் அனுப்பிட்டு 11ஆவது நாள் நான் அந்த வீட்டில் ராஜ்யம் பண்ணியிருப்பேன். நீயும் பாரு, கல்யாணம் முடிஞ்சு மாத கணக்கில் ஆகும்போது உன் பாட்டில் நீ வந்து இருக்க. அவங்களும் அவங்க மாமியாரும் பேசலைன்னு நீல கண்ணீர் வடிச்சிக்கிட்டு அவங்கள சேர்த்து வைக்க. எங்கள் மாமாவுக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோன்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து போய் ஏற்பாடு பண்ணோம் வச்சவங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது ஏற்பாடு பண்ணால் என்கிட்டையும் பணம் கிடையாது, உங்கள்கிட்டையும் பணம் கிடையாது, கேட்க முடியாது. என் வீட்டுக்கார்ட்டையும் பணம் கிடையாது. என் வீட்டுக்கார் தான் சம்பளத்தெல்லாம் கொடுத்துட்டு தரோம்னா நான் என்னம்மா செய்ய முடியும்? அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆள் பண வசதி உள்ள ஒரு மருமகன்னா அது மீனா தான். அந்த மீனா சர்க்காரில் வேலை பார்க்க அவட்ட நல்ல சம்பளம் கையில் வச்சுருக்கா. அதனால தானம்மா அவங்கள இணைச்சி போகிறேன். இல்லைன்னா அம்மாவை வச்சு இது பண்ண போகிறேன். என் கையில் பணம் இருந்துச்சுன்னா இவங்ககிட்டே சொல்லாமல் நான் ரகசியமாக எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன்? சரி ரைட்டு விடு. நீ இப்போ பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. எதையாவது ஒரு சீனை போட்டு என்ன அவர் சம்பளத்தை அவங்ககிட்ட கொண்டு வரப்பாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லடி, ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லுதேன். நம்ம வந்து நம்ம மேலே உள்ள ஒரு பதிவில் தான் நம்ம எல்லா கதையும் சாதிக்கணும். ஒரு பொம்பளையாகப்பட்டவா ஒரு புருஷனுக்கும் கொண்டாட்டிக்கும் சண்டைன்னு வச்சுக்கா, சும்மையாவது எனக்கு உடம்புக்கு முடியல அப்படி இப்படின்னு சீனை போடும் போது ஆட்டோமேட்டிக்காக புருஷன் சரண்டர் ஆயிடுவான். என்னம்மா செய்யுது, ஏம்மா அது செய்யுது, வாமா அரைச்சிட்டு கூட்டி போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அணைச்சி கொண்டு போயிடும். இதே மாதிரி தான் என்ன வீம்பில் இருந்தாலும் உடம்பு சரியில்லை, எனக்கு முடியலை, நான் சாப்பிடலை அப்படின்னா ஆம்பளை இறக்கப்படுவான். ரொம்ப கோபம் எந்த அளவுக்கு போடுதனோ அந்தளவுக்கு ஆம்பளை இறக்கவும் போடுவான். நீ அதை பயன்படுத்திக்கிடணும். சம்பளம் எடுக்க இப்போ ஒரு 10 நாளில் சம்பளம் வருது அப்படின்னு சொன்னால் நீ 2-3 நாளைக்கு ஒரு நடிப்பை போடணும். என்ன செய்யணும், எனக்கு உடம்புக்கு முடியலை, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி அப்படி இப்படி காட்டிக்கணும். முதல் நாள் என்ன செய்யணும், சும்மையாவது சர்க்கார் ஆஸ்பத்திரியில் போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகணும். அப்போ இலவசமாக மாத்திரை கிடைக்கும். அப்போ அதுவும் கேட்காத மாதிரி நீ பண்ணணும். ஆனால் உனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், அப்படி பண்ணணும். பொண்ணுன முன்னாடி தனியார் ஆஸ்பத்திரி வீட்டுக்கு போகணுன்னா அங்கே வீட்டிலேருந்து காசு தருவாங்கன்னு வச்சுக்கோ, 2-3 நாள் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் தான் உன் சீனை காட்டணும் 3 நாள் கழிச்சு. இல்லை எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது, என் புருஷன் உழைச்ச காசுனால் எனக்கு வந்து கஷ்டம் தெரியாது, மாமனார் மாமிகிட்ட காசு வாங்கி நான் ஆஸ்பத்திரி போனால் எனக்கு அது ஒரு மாதிரி தெரியுது, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதத்துலேருந்து சம்பளத்தை நாங்கள் எங்கள் செலவுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. என்ன அந்த வீட்டில்
உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நீ வந்து மாப்பிள்ளையோட சம்பளத்தை கைப்பற்றுற அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து, மற்றபடி தங்கமயில் வந்து மாப்பிள்ளையோட வருமானத்தை வந்து கேட்கால அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. தமிழ் இதை புரிஞ்சுக்கோ, புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கோ. எத்தனை நாடகம் பார்க்க, எத்தனை படம் பார்க்க, எத்தனை பேர் நடிப்பை பார்க்க. நீனு ஒரு நடிப்பை காட்டு. உன் நடிப்பை காட்டி சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் சீனை போடு, உடம்பு சரியில்லை அப்படி இப்படி அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி. ஆனால் வந்து அனாவசியமாக பண்ணதுக்கு அந்த பாச செலவு பண்ணது மாதிரி காமிக்காத. ஏன்னு கேட்டால் உன் மாமனார் ஒன்றா நம்பர் கஞ்சன். அந்த கஞ்சன்கிட்ட வந்து நீ வந்து அனாவசியமாக செலவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் மாமனுக்கு அது பிடிக்காது. உங்கள் மாமனுக்கு உன் மேலே பரிவு வரணும், அந்த குடும்பத்துக்கு பரிவு வரணும்னா நீ உடம்பு சரியில்லாமல் நடிப்பை காட்டடி. நடிப்பை காட்டி அந்த வீடே உன் பேச்சை கேட்கணும். அந்த வீடுலேருந்து அந்த சொத்துலேருந்து எல்லாம் உன் பேரில் இருக்கணும். உன் புருஷன் முதற்கொண்டு எல்லா சொத்தையும் தங்கமயில் பேரில் தான் எழுதி வைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சொல்லுது மாதிரி செஞ்சால் நடக்குமா அப்படிங்கிறாங்க. இந்த பாக்கியம் அனுபவத்தில் தாண்டி சொல்லுதேன். என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு பொம்பளை நினச்சா. என்ன ஆவதும் பொண்ணாலே அழிவதும் பொண்ணாலே, நீ பண்ணு நான் இருக்கவங்க கூட அப்படின்னுட்டு இருக்காங்க. தங்கமயில் சரிம்மா நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, ஏம்மா கெட்டதுக்கு நல்லதை பார்த்தியாம்மா, நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே ஆகலாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாதுடி, நீ அதை போட்டுக்கிட்டதே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் நிற்காரு. ஏம்மா அங்கே பாரும்மா யாராவது நிற்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ பாண்டியனை மருமக மூத்தவ தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம், இந்த மனுஷன் நம்ம பேசுனது எல்லாத்தையுமே கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பதறுத, இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க, பண்ணிவிட்டு வந்து பதறுதரமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியும் பயந்துடுறாங்க. உடனே என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்லத்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து சொல்லிடாதீங்க எங்கள் மாமாட்டா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா தான் வந்து என்கிட்ட சொல்ல சொன்னார். எங்கள் மாமா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கல்யாணத்தை பதிஞ்சோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கண்ணே அப்படின்னாரு. பாண்டியன் கடையில் தான் நான் மளிகை சாமான் வாங்குவோம்மா. இந்த ஊருக்கு நான் வந்து 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷமாக பாண்டியன் மளிகை கடையில் தான் சாமான் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப தங்கமான மனுஷன். அவங்க மூத்த மருமகன் நீங்கள் கல்யாணத்தை பதிஞ்சோன்னே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. பதிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிடுறேன். சான்றிதழை நீங்கள் வந்து பிறகு வாங்கிக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி அதைத்தான் சொல்ல வந்தீங்களா? அம்மா வேறு என்னம்மா, வேறு எதுவும் வேணுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. போய்ட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. என்னடி இவர் பக்கத்தில் நின்று இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. நானும் பயந்துட்டம்மா, நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே கேட்டுட்டாரு போல், இன்னும் அவ்வளோதான் போல் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படி கேட்டாலும் நான் அப்படியே பேசலேன்னு சொல்லி தாண்டி மாற்றி பேசணும். நீ ஒன்று பேசியிருக்கேன்னு வச்சுக்கோ, அதை யாராவது கேட்டாங்கன்னா அப்படி பேசலையே அப்படின்னு சொல்லி நீ மறுத்து பேசினா தான் நல்லாயிருக்கும். ஒரு பொய்யை பல முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது உண்மையாயிடும். அதை மாதிரி நீ செய்யணும். சரிதானா? யாராவது கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நீ பயந்து காட்டக்கூடாது. நான் அதை பேசலையே, நான் வேறெல்லாம் பேசுகிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களே, இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தணும். புரியுதா? நீனும் தினமாக பயந்த அப்படிங்களா? ஆமாடி பயந்தேன்டி, ஆனாலும் இதுதான் உண்மை. நான் இப்போ சொல்கிறத கேட்டுக்க. நீ ஏதாவது லூஸ் வாயில் ஏதாவது உளம்பிட்டேன்னு வச்சுக்கோ, தற்சமயமாக உளம்புன பின்னாடி நீ வந்து அவங்களே கேட்டுன்னு இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீனா கேட்கணும். கேட்கும்போது நீ இப்படி தானே சொன்னேன், இப்படி தானே உளம்பிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்படி சொல்லலையே, வேறு மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசணும். இப்படி பயந்த அப்படின்னா நீனே ஒன்று நீ மாட்டி கொடுத்துக்கிடுவ அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. சரவணன் இருக்கிறாங்க. ஆஹா மாப்பிள்ளை கேட்டார் போலையே அப்படின்னு சொல்லி முழிக்கும் போது தங்கமயில் அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன பேசிகிட்ருக்கீங்க, திரும்ப திரும்ப சொல்லும்போது பொய் வந்து உண்மையாயிருமா, என்னது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா சொன்னது தங்கமயில் நினைவு வருது. ஏங்க நாங்கள் அதை பேசுகிறாங்க, வேறு பேசிகிட்ருக்கோம், நீங்கள் வேறு புரிஞ்சுக்கிட்டீங்க போல் அப்படிங்கிற. அப்படியா, சரி நான் போய் இப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வரேன், உங்கள் அம்மாட்ட கொடுத்து சுடர்கிட்ட கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அதனால் போய் ஸ்வீட் வாங்க போகிறாங்க. உடனே என்ன தங்கமயில் அதுக்குள்ளே அப்படியே மாறிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ சொல்லி தந்தல அதே மாதிரி தான், பல பொய் வந்து ஒரு உண்மையாயிரும்ல, அதே மாதிரி இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு போனது. நம்ம என்னது கேட்டாலும் நான் சொல்லலைன்னு சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இனிமேல் நீ உன் வாழ்க்கை தாண்டி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் மாப்பிள்ளையே நீ வந்து நான் அப்படி சொல்லலைங்கும்போது அவர் போகிறாரு, இதே மாதிரி தான் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இன்னும் அந்த வீடே என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீ வரும்போது என் வீட்டுக்கு நீ அடுத்த முறை வரும்போது அந்த ராஜ்யமே என் கையில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்க்கணும்டி, அந்த கொத்து சாவியை நான் பார்க்கணும்.
அந்த பீரோவில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி என் மொவா கையால் எண்ணுததை நான் கண்குளிர பார்க்கணும்டி அப்படிங்கிறாங்க. எம்மா அந்த பீரோ சாவி என்கிட்ட இருக்கிறதையும் அவ்வளோ பணம் இருக்கிறதையும் சுடருக்கு நானே நின்று கல்யாணத்தை ஜாமுன் பண்ணுறதையும் நீ பார்ப்போம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி நடக்குமாடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா கண்டிப்பாக நடக்கும். பெரிய இடத்து மாப்பிள்ளையா பாருமா, பெரிய பணக்காரனாக பாரு, அந்த வீட்டு கொத்தாப்பட்டியிலேருந்து எல்லா சாவியும் என் கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர வச்சுருந்தேன். எவ்வளவு பணம் செலவு பண்ணினாலும் சுடற ஜாம்னு என்ன செஞ்சுக்கலாம், கட்டி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி பேசுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. அந்த ஒரு ஆக்ஷன்லேயே அம்மா அசந்து போயிட்டேன், மாப்பிள்ளை இது பண்ணிட்டேடி அப்படிங்கிறாங்க. பிறகுமா நம்ம என்ன பேசணும்னு பார்த்துக்கலாமா, என்ன கவரிங் நகை பேங்கில் இருக்குது, கருத்துட்டா அப்படின்னு சொன்னால் அப்போ பேங்கில் மாற்றிட்டாங்களான்னு கேட்டு போகிறது என்ன அப்படிங்கிறாங்க. நீ பயங்கரமாக வந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இனிமேல் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாமா, இதுக்கு இவன் நம்ம ஆசரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படின்ட்டு இருக்கும்போது சரவணன் வந்து ஸ்வீட்டு எடுத்து வந்துடுறாரு. மாப்பிள்ளை வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. அத்தை நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். தங்கமயில் வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. இந்த மாதிரி நம்ம கல்யாணத்தை பதியும் போது ஆஃபீஸர் அப்படி கேட்பாங்களா, இப்படி கேட்பாங்களா, என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் வந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் தெம்பாகவும் இருந்துச்சு. நானும் கூட கொஞ்சம் எப்படியோ ஏதோ நினச்சேன். நான் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுத, ரொம்ப சந்தோஷம். மாமா எங்கத்த கேட்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு இருக்க எங்கப்பா வந்து நேரம் இருக்குது, அவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போகிறாங்காரு, பாம்பே போகிறாங்காரு, துபாய் போகிறாங்காரு, அங்கே போகிறாங்காரு, இங்கே போகிறாங்காரு. நான் கூப்பிட்டோம்னா நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, எதனாலும் எனக்கு நீ 10 நாளைக்கு முன்னாடி சொல்ல வேண்டாமா, நான் எப்படி அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ண முடியும், என்ன விஷயம் மீட்டிங் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லுதாரு. என்ன பண்ண முடியும், இப்போ கூட அவர் தான் மீட்டிங்கில் எங்கேயோ பேசிகிட்டு இருக்காரு, இப்போ தான் ஃபோன் அடித்து பேசினேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா டெல்லியில் மீட்டிங் பேசிகிட்டு இருக்காரா, சரித்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்தீங்களா அதுவே சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. அதை இப்போ எப்படி கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ காரில் தான் வந்தேன் பார்த்துக்கோ, இப்போ கார் டிரைவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், நம்பர் பிஸின்னு வருது, எடுக்கலை, எனக்கு சரியான கோவம் வருது, ஒரு ஆட்டோ பிடிச்சினாலும் வீட்டுக்கு போயிடலாங்க, வேகம் வருது அப்படிங்கிறாங்க. அதை நானே ஆட்டோ பிடிச்சி விட்றேன், வாடகை நான் கொடுத்துட்றேன் அப்படி வேண்டாம்ப்பா, இல்லைத்த நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு போகணும் எவ்வளோண்ணே அப்படிங்கிறாங்க. 400 வருண்ணே அப்படிங்கிறாங்க. நான் பிடிங்க எனக்கு அத்தையை அவன் வீட்டு முன்னாடி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள நான் போய்ட்டு வரேன், மாப்பிள்ள தங்கமயில் போய்ட்டு வரேன், அந்த கார் டிரைவருக்கு நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டு கிளம்புறாங்க. அவங்க அம்மா வரும்போது காரில் தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில்கிட்ட சரவணன். ஆமாங்க, எங்கள் அம்மா எப்போ இருந்தாலும் காரில் தான் வருவாங்க, அப்படி காரில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் எங்கள் அம்மா ஆட்டோவில் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்ட்டு இருக்கும்போது பழனி வர்றாரு. என்ன மாப்பிள்ள கல்யாணத்தெல்லாம் பதிஞ்சாச்சு, அடுத்தாப்புல சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அம்மா உனக்கு என்ன சாப்பாடு வேணுமாவா, ஹோட்டலில் வாங்கி தரேன் அப்படிங்கிறாடி. ஹோட்டலில் நீ வாங்கி தந்துடுவ, உங்கள் அப்பாட்ட நீ சொன்னோன்னு வச்சுக்கோ நான் தரிசாயிருவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டோமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி உன்ட்ட அது காசு எது அப்படிங்கிறாங்க. அம்மா தான் காலையில் ஒரு 1000 ரூபா தந்தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு எப்படி கணக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கலாமாம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அப்போ தங்கமயில் சொல்கிறாங்க, இங்கே ஒரு பிரியாணி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. ஒரு பிரியாணி 120 ரூபா அப்படிங்கிறாங்க. இங்கே 120 ரூபாயா அப்படிங்கிறாங்க. மயில் ஒவ்வொரு இடத்துலையும் பிரியாணி 200 300 ரூபாய்க்குலாம் இருக்குது, ஏன் பக்கெட் பிரியாணி 1200 1300 வாங்கி சாப்பிட்றாங்க. இது நம்ம ஒரு சின்ன ஒரு தானே பட்ஜெட்டில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதே இது நம்ம 4 பேருக்கும் வீட்டில் சமைச்சா இவ்வளோ வராதுங்க அப்படிங்கிறாங்க. மயில் எனக்கு புரியுது, என்ன கல்யாணம் முடிஞ்சோடனே சாப்பாடு வேணும்னு சொல்லி மாமா கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து நான் வீட்டில் சமைச்சு தரேன் மாமான்னு சொன்னால் நல்லா இருக்குமா, கல்யாணம் முடிஞ்சோடனே வயிறார சாப்பாடு போடுவாங்க, நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச நாட்கள் ஆகிட்டு தான், ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை பொறுத்த மட்டும் இன்றைக்கி தான் நம்மளுக்கு கல்யாணம் இருக்குது, அப்போ நம்ம மனசார சாப்பாடை கொடுத்து வாழ்த்து வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுடா என் மருமகனை அப்படிங்கிறாங்க. சித்தப்பா உங்களுக்கு கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி தங்கமயில் கேட்குறாங்க. உடனே கதிர் சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு தான் மாமா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுது, ஆனால் நடக்குது மாதிரி தெரில அப்படின்ட்டு. என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கு, எப்பா உன் ஸ்கூலில் ஒரு பிள்ளை படிச்சுன்னு சொன்னோம்ல, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டா ஆகலை அப்படிங்கிறாங்க, உங்கள் ஒரு பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. தெரிலையே அப்படிங்கிறாங்க. யார்ட்டையாவது கேளுமா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நானே கட்டிக்கிறேன், அது போக வந்து அந்த பிள்ளைக்கு என் மேலே ஒரு விருப்பம் உண்டு, அப்போ நீ அப்படி சைட் அடிக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி கேளு அப்படிங்கிறாங்க. உடனே சுடருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் அக்கா பேசுகிறேன் அப்படிங்க. அக்கா என்னக்கா கல்யாணத்தை பதிஞ்சிட்டேன் அப்படி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன் வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க, மாமா எதுவும் வயசு எதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்களாக்கா அப்படிங்கிறாங்க. உடம்பாதடி நீ பேசுகிறது பைய பேசு, சரி ரைட்டு, நம்ம வீட்டில் இருந்து ஒரு 10 வீடு தள்ளி முருகேஷ்ன்னு சொல்லி ஒரு பையன் இருக்காங்களா மாமா அப்படிங்கிறாங்க.
ஐயா அக்கா ஒரு பிள்ளை இருக்காங்கள்ல அப்படிங்க. ஆமாம் கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை தான் வயசு போயிட்டு இன்னும் யாரும் வரமாட்றாங்களாக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு சித்தப்பா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகலையா? டேய் மாப்பிள்ளை கொடுத்து வச்சவன்டாண்ணா கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறாங்க. என்னடா கொடுத்து வச்சவன் அப்படின்னு என்னடாங்க இல்லை ஃப்ளோவில் வந்துடுவோமா சொல்லி என்னது கொடுத்து வச்சோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை. அது போக அவன் வந்து என் முன்னாள் காதலியா நான் ஒன் சைடாக லவ் பண்ணேன்டா. அந்த பொண்ணாட்டி சொன்னதும் இல்லை வச்சதும் இல்லை. அந்த பிள்ளைக்கு நேரத்துக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போவும் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது நீ கேட்டு சந்தோஷப்படுவியா அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கு சந்தோஷப்படலடா, அந்த பிள்ளையாவது நான் கட்டிக்கலாம்னு நினச்சி தான்டா சந்தோஷப்பட்டேன். நீ ஏன்டா தப்பாக புரிஞ்சுக்கிற? டேய் சாப்பிடுவாடா பிரியாணியை. இதை வந்து எங்கள் அக்காட்ட இந்த செய்தியை இறக்கணும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா கல்யாணத்தை பதிஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. பதிஞ்சாச்சு சந்தோஷமாக வயிறார சாப்பிடுங்க செஞ்சாச்சு அப்படிங்க. ஏன்டா வீடு பக்கத்தில் தானே வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாக்கா. கல்யாணம் முடிஞ்சிருக்கு அங்கேயே ஒரு சூப்பராக சாப்பாடை சாப்பிட்டு வருவோமா வீட்டிலே சாப்பிட்டுட்டுமா அப்படிங்க. அப்போ நாங்கள்லாம் வீட்டில் சாப்பிடுறது ஆட்களாக தெரியலையா அப்படிங்கிறாங்கக்கா. அதுவும் விதிக்கா நீ வீட்டிலே சாப்பிட்னாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க. டேய் உன் மச்சான்ட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏக்காக்கா தயவுசெய்து சொல்லி கொடுத்துறாத, இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்லணுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு வயசு போயிட்டுன்னு சொல்லலாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடா போயிட்டு உனக்கும் பொண்ணு பார்க்க இடத்துல போகிறோம் அப்படி தான் சொல்லுதாங்க என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. என் வயசுலேயே ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறாங்க. உன் வயசுலேயே ஒரு பொண்ணு இருக்கா எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. தங்கமேல் ஊரில் தான். தங்கமேல் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் 6 வீடு 7 வீடு தள்ளி தான் இருக்காங்களாம். அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ பொண்ணு பார்க்க போவையா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போவேன்டா, ஏன்டா போக மாட்டேன். உனக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்கேன். அக்கா கோயிலுக்குலாம் போகிறதுக்கு அங்கெல்லாம் போகிறது எதுக்காக போகிறேன். உனக்கு வந்து பொண்ணு எதுவும் கிடைக்காம ஒருத்தட்டையாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். முன்னாடி வந்து அண்ணன் மாதிரி எதுவும் சொல்லுவாங்களான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உனக்கு வயசு போகிறதும் உனக்கு கண்டுக்கிட்டே மாட்டேக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் சரி இன்னும் அவனை நம்ம நினச்சா சரி வராது. நம்மளாம் தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற கணக்குக்கு தான் நான் இருக்கேன். நீ சொல்லிட்டுலாம் உங்கள் மச்சான்ட்ட சொல்லிவிட்டு ஒரு நல்ல நாள் அதுவும் பார்த்து வியாபார சங்கத்துலேருந்து எப்படியும் மாதத்தில் ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்களா அன்னைக்கு கூப்பிட்டுட்டு நேராக அந்த வீட்டில் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வானேன். என்ன பேர் ராசி பொறுத்துருந்துச்சுன்னா ஒன்றுமே நம்மளுக்கு போட வேண்டாம். பொண்ணு நகை நட்டு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம வீட்டு பிள்ளையாக கல்யாணத்தை முடிச்சிடுவோம்டா சரிதானா அப்படிங்கிறாங்க. உன்னை தங்கமேல் சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மற்ற நானும் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீனும் உங்களுக்கு கூட சாப்பிட்டியா சரி சரி சர்டிஃபிகேட்லாம் வந்து பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்ட்டு கொண்டு போய் பத்திரமா வைக்காங்க. அங்கே போய் தான் யோசனை பண்ணுறாங்க. நம்ம ஊரில் போய் பழனி சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்த்தா நம்ம வீட்டு லட்சணம் எல்லாமே தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்காங்க. அப்போ தங்கமேல் திரும்பி வராங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரே வீட்டில் ஒரே ஊரில் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உள்ளூர்லேயே எத்தனை பொண்ணு கை மாறி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்கிறவங்க என்னத்தையா சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க. பழனிகளுக்கு வயசாகிட்டு போகுது. அதுக்கேற்ற ஒரு பொண்ணு கிடைக்குன்னா நம்ம வந்து அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். என்ன அந்த பொண்ணை பார்ப்போம். பழனிகளுக்கு நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்க வழியை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க செத்த அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் தங்கமேல் அம்மாவை ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி உடனே ஃபோன் அடிக்கிறது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இன்னொரு பிரச்சனையை பழனி விஷயத்தை பார்த்தா கிளப்பி விடுதாரு அப்படிங்கிறாங்க. என்னது பிரச்சனையை கிளப்பி விடுதான் அந்த வண்டி பைய அந்த வீட்டில் தெண்டைச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் என்னத்தை கிளப்பி விடுதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா நம்ம ஊரில் ஒரு 6 வீடு தள்ளி இன்னார் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வயசான பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாமா. கல்யாணம் முடியாமல் இருக்குது இந்த பிள்ளை ரொம்ப நாளாக அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைய பழனி சித்தப்பாவுக்கு பொண்ணு கேட்கலான்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், அவங்களுக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக ஆகாது. நம்ம வீட்டை பற்றி எல்லாத்தையுமே அங்கே போட்டு கொடுத்துருவாங்களடி அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. பயப்படாத, இந்த பொண்ணு கிடைச்சா தானே அந்த பொண்ணு மேலே ஏதாவது ஒரு மைனஸை சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்க. ஆமாம் எதையாவது சொல்லி மாமன்கிட்ட சொன்னால் தான் போதுமே, நான் சொல்லி அந்த கல்யாணத்துக்கு படி அனுப்பிவிடாத அப்படிங்கிறாங்க. சரிம்மா எதையாவது பண்ணுமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து தங்கமேல் அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் கல்யாணத்தை பதின்னு போகிறேன்னு சொன்னீங்களா பதிஞ்சிட்டிங்களா அப்படி பதிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சம்மந்தி ஒன்று கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சினனுக்கு எங்களுக்கு எங்கள் ஊரில் எதுவும் பொண்ணுக்குன்னு பார்க்காங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கல. தங்கமேல் தான் ஃபோன் பண்ணேன் நம்ம ஊரில் தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சரியில்லை, வேண்டாம், குணம் சரி கிடையாது, குடும்பம்லாம் வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச குடும்பம், நம்மளாம் ஜீரணிக்க முடியாது, நம்மளாம் ரொம்ப சாஃப்டாகி தொழில் பண்ணுற ஆட்கள்,
அதுகளுக்கு வந்து ஒரு டிக்கெட் ஆட்கள் அது சரி வராது, நம்ம வேறு இடத்துல சூப்பர் பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சம்மந்தி நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்படியா, சரி சரி எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி பார்க்கல, அப்படி பார்க்கன்னு இருந்தால் கூட அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. சரி சம்மந்தி, நம்ம ஊரில் பொண்ணு வேண்டாம், பொண்ணுகளுக்கு பூரா வந்து ஏட்டி கூட்டி பேசுறது பொண்ணோட தான் இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி சரி சம்மந்தின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே தங்கமயிலுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, உங்கள் மாமன் மனசை குழப்பி விட்டுட்டேன், உங்கள் மாமன் முடிவு தானே அந்த வீட்டில், கோமதி வந்து பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னாலும் அந்த பொண்ணு வேண்டாம், சம்மதி சொல்கிறாங்க, நீ சொல்லி முடிச்சு கொடுவாங்க, பிரச்சனையை விடு அப்படிங்கிறாங்க. சரி சரி சூப்பர்மா சூப்பர்மா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுடரை வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறாரு. சுடர்கிட்ட சொல்லிட்டாரு, அவனை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீங்கள் கண்டுக்கிடவே மாட்டுக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என் குடும்ப நிலமை உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடு என்ன நிலைமையோ அதே நிலமை தான். உங்கள் வீட்டில் ஊர் பூரா கடை வாங்கி வச்சுட்டு கொடுக்க முடியாமல் இருக்காங்க, நாங்களும் கொடுக்க முடியாமல் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நான் வசதியான பையனை கட்டி வைக்கணும்னு தான் எங்கள் அம்மா என்ன ஆசைப்படுதாங்க, அது போக நான் வேலைக்கு போகணும், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறேன். இல்லை எனக்கு நான் உன்னை கல்யாணம் முடிச்சாக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு நேராக சுடர் வீட்டுக்கே போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ இன்னார் வந்தானே அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீ பக்கா ஃப்ராடு குடும்பம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் அப்படிங்கிறாங்க. நீனும் பக்கா ஃப்ராடு குடும்பம் தான், நானும் பக்கா ஃப்ராடு குடும்பம் தான் தம்பி, அது சரி வராது, நீ ஏமாற்றி யாரையாவது ஒரு பணக்கார பிள்ளைய கல்யாணம் முடி, நான் ஒரு பணக்காரனை கட்டி கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சுடர் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நான் அவளை கட்டின பிறகு ஏதாவது வேலைக்கு போயாவது காப்பாற்றிடுவேன், கூலி வேலைக்கு போயாவது அப்படிங்கிறாங்க. என்னது கூலி வேலைக்காக போய் காப்பாற்றுவியா, அப்படி ஒரு மாப்பிள்ளைக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி வைக்க மாட்டேன், என் பிள்ளைய கட்டுறதும் பெரிய பணக்காரன் தான் கட்டி வைப்பேன், நான் கஷ்டப்பட்டவா ஃப்ராடு பண்ணுறவா ஏமாத்துறவா தான், ஏமாத்துகிற குடும்பம் தான், சொந்த வீடு இல்லை தான், இன்னொருத்தங்கிட்ட ஏமாத்தான் இருக்கும், ஆனாலும் நான் வந்து வசதியான வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி சுட நீ வசதியான பையனை தான் கட்டி கொடுப்பேன், நீ கஷ்டப்பட்டவன் கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. என்னங்க நான் நல்லவனாக கட்டணும்னு பார்க்கறதுக்கு இல்லாமல் குடும்பத்தை சொல்லி நீ வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேண்டான்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவளும் நீ லவ் பண்ணுறா, நான் வந்து உங்களால் தான் சொல்ல மாட்டேறா வைக்க மாட்டேறா அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி, அவள் உன்னை விரும்பி கல்யாணம் முடிச்சே வந்தாலும் நான் நீ வேண்டான்னு பிரித்து கொண்டு வந்து நான் பணக்காரனாக தான் கட்டி வைப்பேன், போயிட்டே இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பி விட்ருந்தாங்க. இவருக்கு மனசு கேட்கல. ஓ, மூத்த பிள்ளைய வசதியான வீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு கட்டித்தர மாட்டாங்களா, அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்போம், அவங்களே கட்டித்தர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன் கடைக்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே பாண்டியன்னா யார் அப்படிங்கிறாங்க. பழனி பாண்டியன் சிம்மா மச்சான்டே வந்து பாண்டியன் யாருன்னு கேட்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு, தலைவரை அண்ணா கல்லால் இருக்காருல அவர் பேர் தான் பாண்டியன், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் அவர்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் யார், என்ன விவரம், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து கல்யாண விஷயமாக தான் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே ஷாக்காகிறாங்க பழனிவேலும் செந்திலும். ஒருவேளை வந்து அரசி வந்து இந்த பையனை விரும்புவாளோ, அவங்க லவ் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க. இன்னும் பாண்டியனுக்குமே பயங்கர டவுட்டாவது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க. கடை பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. போய் வந்து நான் வந்து உங்கள் சம்மந்தி பாக்கியம் வீட்டில் சுடர்னு ஒரு பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணை விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி என்ன நான் என்ன தம்பி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணை எனக்கு நீங்கள் கட்டித்தரணும் அப்படிங்க. நான் எப்படி தம்பி கட்டித்தர முடியும், அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் அவங்க வீட்டில் போய் கேட்டேன், அவங்க வந்து நான் வசதியான வீட்டில் தான் கட்டி கொடுப்பேன், நீனும் நானும் 2 குடும்பமும் வந்து ஊரை ஏமாற்றி கடன் போகிறோம், கடன் வாங்கி வச்சுக்கிட்டு தின்னுட்டு அலையுதோம், அது போக வாயில் வர்றது எல்லாமே போய், ஆனால் வந்து என் பிள்ளையை கட்டி கொடுக்குற குடும்பம் வசதியான குடும்பமாகவும் உண்மையாக இருக்கிற குடும்பத்தை தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நானும் ஃப்ராடு, அந்த தங்கமயில் குடும்பமும் ஒரு ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவங்க ஒரு நல்ல தொழில் பண்ணுறவங்க, பிள்ளைக்கெல்லாம் நகை நட்டு போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க, நல்லா படிக்க வச்சுருக்காங்க, மூத்த பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து வச்சுருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அவங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் படிக்க வைக்கல, சுடர் அக்கா வந்து 12 படிச்சிருக்கு, நான் நல்லா விசாரிச்சிட்டேன் இங்கே வரதுக்கு முன்னாடி, அவங்க 12 படிச்சுட்டு பாதியில் படிப்பு விட்டாங்க, சுடர் உள்ள தான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்குது, ஏன்னா அந்த பிள்ளையை நான் விரும்புதேன், எங்கள் வீடும் ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க சொந்த வீடு இல்லை ஏமாத்துக்காரங்கன்னு சொல்லுதாங்க, அவங்களே அப்படி தானே, அவங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஊர் பூரா கடன், ஊர் பூரா பகை, இதையும் எங்கள் வீட்டில் இருக்குது, எனக்கும் அவங்களுக்கும் ஃப்ராடுத்தனத்துலேயும் சரி தான், கடத்துலேயும் சரி தான், எல்லாத்துலேயுமே ஈக்குவல் தான், ஈக்குவலாக இருக்கும்போதே பொண்ணு தர மாட்டோம், நீங்கள் உங்கள் சம்மந்திரி பேசி எனக்கு பொண்ணு தர சொல்லுங்கள், அவங்கள எப்படியோ நாங்களும் அப்படி தான் டஃப் கொடுப்போம், அதனால் எனக்கு சுடர் பொண்ணை கட்டித்தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்பவே ஷாக்காரு. என்ன தம்பி சொல்கிற, உங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் ஊரை ஏமாற்றி பணத்தை வாங்கி சாப்பிட்ற குடும்பமா அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா, இதுதான் உண்மை, ஊர் பூரா வட்டி வாங்குவான்,
வட்டியை கேட்டால் பிரச்சனை பண்ணுவோம். இதே ஃபார்முலா தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கும் சொந்த வீடு கிடையாது, எங்களுக்கும் சொந்த வீடு கிடையாது. நாங்களும் ஒரு வீட்டை ஆட்டையை போட்டு தான் உட்காந்துருக்கோம். அவங்களும் ஒரு வீட்டை ஆட்டையை போட்டு தான் உட்காந்துருக்காங்க. எங்கள் வீட்டில் 2 பையங்க, அவங்க வீட்டில் 2 பொண்ணு. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் 12 வரைக்கும் படிச்சிருக்கான். நான் காலேஜ் வரைக்கும் போயிருக்கேன். அதேமாரி சுடர் வீட்டில் தங்கமயில் அக்கா வந்து 12 வரைக்கும் படிச்சிருக்காங்க. சுடர் காலேஜ் படிச்சிருக்கா. இதில் எந்த வித பேச்சுப்பாடும் இல்லை. அவங்க அப்பாவும் ஊதாரி ஷீட்டு வாங்கிட்டு வடக்கு இந்திய லாந்துவார். எங்கள் அப்பாவும் அப்படி தான் லாந்துவார். அவங்க அம்மா எப்படி டெரர் பீஸோ அதே மாதிரி எங்கள் அம்மாவும் டெரர் பீஸு. இதுதான் இந்த வீட்டிலோட நடவடிக்கை. அதனால் நீங்கள் பொண்ணை கேளுங்க எனக்காக அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.